ஆமென். என் வாழ்க்கை படகிலே இயேசு கூட வருகிறார். பயமே இல்லை, எனக்கு பயமே இல்லை, பயமே இல்லை. பாடுங்க. என் வாழ்க்கை படகிலே பயமே இல்லை, பயமே இல்லை. அறிக்கை செய்வோமா? ஆழ்கடலை தாண்டுவேன், அக்கரையில் சேருவேன். ஆழ்கடலை தாண்டுவேன், அக்கரையில். ஆமென். என் வாழ்க்கை படகிலே இயேசு கூட வருகிறார். பயமே இல்லை, எனக்கு பயமே இல்லை, பயமே இல்லை, எனக்கு பயமே இல்லை. ஆமென். பெரும் புயல் வீசட்டும், அலைகள் மோதட்டும், பெரும் புயல் வீசட்டும், அலை மோதட்டும். பேரமைதி தந்திட இயேசு வருகிறார். பேரமைதி தந்திட இயேசு இருக்கிறார். நம் இயேசு இருக்கிறார். ஆழ்கடலை தாண்டுவேன், அக்கரையில் சேருவேன். ஹல்லேலூயா. ஆழ்கடலை தாண்டுவேன், அக்கரையில் சேருவேன். ஆமென். என் வாழ்க்கை படகிலே இயேசு கூட வருகிறார். பயமே இல்லை, எனக்கு பயமே இல்லை, பயமே இல்லை. பயமே இல்லை. க்ளோரி கூப்பிடும் போதெல்லாம் ஓடி வருவார், விடும் போதெல்லாம் ஓடி வருவார். அற்புதங்கள் 1000 செய்து மகிழ்வார். அற்புதங்கள் 1000 செய்து மகிழ்வார். இயேசு செய்து மகிழ்வார். ஆழ்கடலை தாண்டுவேன், அக்கரையில் சேருவேன். ஆழ்கடலை தாண்டுவேன். அக்கரையில் சேருவேன். ஆமென். என் வாழ்க்கை படகிலே இயேசு கூட வருகிறார். பயமே இல்லை, எனக்கு பயமே இல்லை, பயமே இல்லை. பயமே இல்லை. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள வார்த்தையால் என்னோடு பேசுவான், ஜீவனுள்ள வார்த்தையாம் என்னோடு பேசுவார். வழிகாட்டும் தீபமாய் கூட வருவார். வழிகாட்டும் தீபமாய் கூட வருவார். இயேசு கூட வருவார். ஆழ்கடலை தாண்டுவேன், அக்கரையில் சேருவேன். ஆழ்கடலை தாண்டுவேன், அக்கரையில். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை படகிலே இயேசு கூட வருகிறார். பயமே இல்லை. எனக்கு பயமே ஓடரபா சத்தனல மகரா. இல்லை, எனக்கு பயமே இல்லை. என் வாழ்க்கை படகிலே இயேசு கூட வருகிறார். பயமே இல்லை, எனக்கு பயமே இல்லை, பயமே இல்லை. பயமே இல்லை. ஹல்லேலூயா. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தொடர்ந்து இந்த நாள் எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். வேதத்தை எடுத்துக்கொள்ளும் 107வது சங்கீதம், சங்கீதம் 107 அதனுடைய 24வது வசனம். அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் கடந்த நாட்களிலே இந்த வார்த்தையை கொண்டு இடைபட ஆரம்பித்தார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக என்று நினைக்கிறேன், இரவு நேரத்தில் இந்த வார்த்தையை எடுத்து அப்படியே தியானித்து சர்ச் கீழே இந்த சைடில் அப்படியே நடந்து ஜெபம் பண்ணிட்டு இந்த வார்த்தையை தியானிச்சுட்டு இருக்கும்போது கர்த்தர் பேசிக்கொண்டே இருந்தார். அந்த பேசின வார்த்தைகளை எல்லாம் தான் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். ஆழத்திலே அவருடைய அதிசயங்களை காண்கிறார்கள். நான் சொல்லுகிற வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும். செய்திக்குள்ளே போவதற்கு முன்பதாக நாம் வசனத்தை எப்படி கேட்கிறோம், கேட்ட வார்த்தைகளை எப்படி நம்புகிறோம், கேட்ட வார்த்தைகளை எப்படி காத்துக்கொள்ளுகிறோம், கேட்ட வார்த்தைகளுக்கு எப்படி ஒப்பு கொடுக்கிறோம், இவைகளின் அடிப்படையில் தான் இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே பலன் செய்யும். இல்லைன்னா போன வெள்ளிக்கிழமை ஒரு வேர்டு, இந்த வெள்ளிக்கிழமை இன்னொரு வேர்டு. இதை இந்த வார்த்தையை ஆலயத்துக்குள்ளும் இருந்தும் ஆங்காங்கும் இருந்து கேட்குற அத்தனை ஜனங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி கேட்குறோம், கேட்ட வார்த்தை எப்படி நம்புகிறோம், கேட்ட வார்த்தை எப்படி காத்து கொள்ளுகிறோம்,
கேட்ட வார்த்தைகளுக்கு எப்படி ஒப்பு கொடுக்கிறோம்? இவைகளின் அடிப்படையில் தான் வசனம் நம்முடைய வாழ்க்கையில பலிக்கும். வசனம் பலிக்கணும். அப்பதான் அது நிறைவேறுகிற அனுபவம். நான் வருவேன் கேட்பேன் போவேன், வருவேன் கேட்பேன் போவேன், அப்படி அல்ல. அதை தாண்டி எனவே சொல்லப்படுகிற வார்த்தைகள் கர்த்தர் ஜனங்களோடு பேச விரும்பிதான் ஒவ்வொரு வாரமும் அவருடைய பொக்கிஷ சாலையை திறந்து அவருடைய வார்த்தையை நமக்கு எடுத்து கிருபையாய் தருகிறார். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இதை வாசிக்கிறவன் பாக்கியவான், இதை கேட்கிறவன் பாக்கியவான், இதை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று எழுது. கர்த்தர் நல்லவர். வசனத்தை நேசிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருப்பதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆழத்திலே அவருடைய அதிசயங்களை காண்கிறார்கள். ஆழத்தின் அனுபவத்தில் 2 விதமான காரியங்களை பார்க்க முடியும். ஒன்று ஆசீர்வாதமான அனுபவங்களையும் பார்க்க முடியும். முத்து எடுக்கணும்னா ஆழத்துக்கு தான் போகணும். இன்னொன்று ஆபத்தான அனுபவத்தையும் ஆழம் தெரியாம கால விடாத. அது ஒரு எச்சரிப்பை குறிக்கிற வார்த்தை, அது ஒரு ஆபத்தை குறிக்கிற காரியம். ஆழத்தின் அனுபவம் என்பது இப்படி 2 ஆங்கிள்லையும் நம்மால பார்க்க முடியும். நாம போய் மாட்டிக்கொள்ளுகிற ஆழத்தின் அனுபவம் என்பது அது மிகவும் ஆபத்தான அனுபவம். ஆனால் தேவன் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற காரியங்கள் அது மற்றவர்கள் பார்வையிலே ஆபத்தான அனுபவம் போல காணப்பட்டாலும் அது தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான அனுபவமாக தான் மாறும். ஒரு ஆழத்திலே ஒரு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டுமானால் அங்கே ஒரு அதிசயம் நடந்தால் மட்டுமே உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒன்று சிலர் இருக்கிற சிச்சுவேஷன் என்பது அப்படிதான். இனி என் வாழ்க்கையில் ஒரு நன்மையை பார்க்க வேண்டுமானால், என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை நான் காண வேண்டுமானால், என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தால் மட்டுமே உண்டு. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற அனுபவமே ஆழத்தின் அனுபவம். சங்கீதக்காரன் 42வது சங்கீதத்திலே தாவீது சந்தித்த பிரச்சனைகளை குறித்து பல சங்கீதங்களிலே நம்மால் பார்க்க முடியும். எல்லாமே பாட்டா பாடினாலும் அவருடைய வலியை தான் பாட்டா பாடி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். உங்க பிரச்சனையை சொல்லுங்க கேட்டா வாயை திறந்து பாட ஆரம்பிச்சிருவார். நம்ம சாட்சியே புலம்பி தான் சொல்லுவோம், அவர் வலியே பாட்டா தான் பாடுறார். ஹல்லேலூயா. நம்ம சாட்சியே புலம்பி தான் சொல்லுவோம், கர்த்தர் என்னை காத்தார், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றில் வருது, தூக்கி எடுத்து நமக்கு அந்த சவுண்டு அந்த இதை மட்டும் கேட்டா ஏதோ கண்மலையிலேருந்து இவங்களை தூக்கி குழியில போட்டது மாதிரி. ஆனா தாவீது அப்படி இல்லை, அவருடைய வலியே பாட்டா பாடுவார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல தான் தாவீது ஒரு காரியத்தை மென்ஷன் பண்ணுகிறார். 42வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்திலே, உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. தாவீதின் வாழ்க்கையிலிருந்து இந்த வார்த்தையை டச் பண்ணிட்டு அடுத்த பகுதிக்கு செல்ல விரும்புகிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை நான் சந்திக்கும் போது நான் நினைச்சேன், இதுதான் நான் சந்தித்ததிலேயே பெரிய பிரச்சனை நினைச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆழம் அடுத்து வர பிரச்சனையை பார்த்தா இதை விட அந்த பிரச்சனை பரவாயில்ல. சில நேரத்தில் நான் என் வாழ்க்கையில சந்திக்கிற ப்ராப்ளத்தை நான் பார்க்கும்போது இதுதான் அர்த்தம். நான் சந்திக்கிற பிரச்சனையிலேயே இதை போல ஒரு பிரச்சனை. ஏங்க, ஒவ்வொரு தடவை பிரச்சனை வரும்போது, இந்த தடவை மழை வரும்போது என்ன சொன்னாங்க, கடந்த 46 ஆண்டுகள்ல இதே போல. திடீர்னு ஒரு புயல் அடிக்கும் போது என்ன சொல்லுவாங்க, கடந்த 10 ஆண்டுகளில் இதே போல. இது எப்பவுமே நம்ம வாழ்க்கையில எந்த இடத்துல தெரியுமா நம்ம திணறுகிறோம். நம்ம தாவீது சிங்கத்தை ஃபேஸ் பண்ணும்போது, ஏங்க யாராவது சிங்கத்தை ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? யாராவது? ஒருத்தர் எல்லாம் அமைதியாட்டாங்க. இவன் கொண்டு போய் விட்டுருவாங்களோ கூட்டல? இல்ல அவர் தாவீது சிங்கத்தை ஃபேஸ் பண்றாருன்னா
அதுதான் ஆழம், அதுதான் ஆழம். சிங்கம் பிரச்சனை முடிஞ்சிட்டு திரும்பி பார்த்தா ஒரு ஆள் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. யார்? கரடி. அது முடிச்சு வந்து பார்த்தா கோலியாத்து நிக்கிறான். ஒரு பிரச்சனை முடியும் போது, ஒரு பிரச்சனை நம்ம இதுதான் லாஸ்ட், இதோட முடிஞ்சு நினைக்கும் போது ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. சொல்லிட்டு சொல்றார், உமது அலைகளும் உமது திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போயின. ஆண்டவரே, போன வருஷம் நான் நினைச்சிட்டேன், ஆமென் ஆண்டவரே, இந்த 2022 என் வாழ்க்கையில திரும்ப, சிலர் சொல்லுவாங்க 2022, சிலர் கடந்த நாள் சில மாதங்களுக்கு முன்பதாக ஒருத்தர் ரொம்ப வேதனையில் இருந்துன்னா, ஒரு ஆக்சிடென்ட்ல ரொம்ப வேதனையில் இருந்து அவருடைய சாட்சியை சொல்லும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இது எல்லாருமே யூசுவலா பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான். இந்த நிலை என் எதிரிக்கு கூட வந்துடக்கூடாது. நாம ஒரு பிரச்சனையை, இதுதான் பெரிய பிரச்சனை நினைச்சிட்டு அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனை முடிவதற்குள்ளாக அடுத்து ஒண்ணு வெட்டிக்கும் பாருங்க. சில சொல்லுவாங்க, ஜெபம் பண்ண வருவாங்க புது ஆண்டுல, என்ன எதுக்காக ஜெபம் பண்ணோம்? இந்த 2022 போல எனக்கு நான் இதுவரை சந்தித்த வருஷத்திலேயே நான் சந்தித்த பெரிய பிரச்சனையே 2022 அப்படி நீ வராம ஜெபம் பண்ணுங்க சொல்லிட்டு 23க்குள்ள வந்தா அப்படி வரல. ஆனா அந்த ஆழம் இன்னொரு ஆழத்தை கூப்பிட்டதும், ஐயோ இதுக்கு அந்த 2000 ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. ஒரு பிரச்சனை முடிவதற்குள்ளே அடுத்த பிரச்சனை. ஆமா, அப்படிதானங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. எழும்பி வரலான்னு பார்த்தா இன்னும் ஆழம், இன்னும் ஆழம். ஆழத்துல போச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. முதல் காரியம் நம்ம கண்ணுக்கே தெரியாது. ரெண்டாவது காரியம், குறிப்பிட்ட ஒரு இடத்தை இங்கேதான் அப்படின்னு காட்ட முடியாது. மூணாவது காரியம், திரும்ப கிடைக்காது. தாவீதின் வாழ்க்கையில அலைகளும் திரைகளும் அவன் மேல் புரண்டு ஓடும்போது அந்த பிரச்சனை எப்படி போயிட்டு இருக்கு? நான் இன்னும் ஆழமா தான் போயிட்டே இருக்கிறேன் ஆண்டவரே. ஆழத்தை நான் நினைச்ச இந்த துன்பம் என்கிற சமுத்திரத்தில், இடுக்கம் என்கிற சமுத்திரத்தில் இதுதான் கடைசி, இதுதான் ஆழம்னு பார்த்தா இன்னும் போயிட்டே இருக்கு. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. இந்த இடத்துல தான் நம்முடைய வாழ்க்கையே பெரிய கேள்விக்குறியா இருக்கும். ஆமென். இத்தனை ஆண்டுகள், 40 வருஷம், 45 வருஷம், 50 வருஷம், உங்க லைஃப் எப்படி சிஸ்டர் போயிட்டு இருக்கு? ஆழத்தை ஆழம் கூப்பிடுது. வந்துட்டான், வா. ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. இப்படிதான் நான் டிராவல் பண்ணிட்டே இருக்கிறேன். நம் ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார், பூமியானது ஆழத்தின் மேல், அடுத்த வார்த்தை, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல். ஆமென். ஆவியானவர் எங்க இருக்கிறார்? ஜலத்தின். அப்ப இந்த ஒரு வசனத்தை மட்டும் பார்த்தா நமக்கு என்ன கேட்க தோணும்? உங்களுக்கு என்ன ஆண்டவர், நீங்க மேல இருந்து அசைவாடிட்டு இருக்கிறீங்க, நான் தானே உள்ளதானே மாட்டி இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு அதாவது நம்ம பல நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவருக்கு நம்முடைய மேலோட்டம் மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறோம். யோபு இப்படிதான் புலம்ப ஆரம்பிச்சிட்டார். நான் அவர்கிட்ட வழக்காடுவேன், நான் கேட்பேன். ஆமென். நான் யாரையாவது தப்பா பார்த்தது உண்டா, கேட்டது உண்டா? ஏன்னா வலி தாங்க முடியல. சொல்றேன், நான் அவரை தேடுறேன், அவரை காணல. இடதுபுறத்தில் கிரியை செய்தும் காணாதபடிக்கு அவர் ஒளித்திருக்கிறார். என்ன நான் கேட்பேன் அவர்கிட்ட. ஆமென். நமக்கு தெரிந்தது என்ன? அவர் ஜலத்தின் மேல அசைவாடிட்டு இருக்கிறார். உங்களுக்கு மேலோட்டம், நீங்க மேல ஜாலியா இருந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏன் பிரச்சனை? நான் தானே ஆழத்தில் இருக்கிறேன். ஆழத்தை ஆழம். போன வருஷம் இந்த பிரச்சனை விட நான் இந்த வருஷம் சந்திக்கிற பிரச்சனை ரொம்ப மோசமா இருக்கு. நான் இதுதான் அர்த்தம், இதுதான் கடைசி. நான் சந்தித்த பிரச்சனையிலேயே இப்படி ஒரு ஆழத்தை நான் பார்க்கவே நினைக்கும் போது அங்கிருந்து யோபுவை கர்த்தர் நோக்கி கூப்பிட்டு பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்கள். யோபுவின் புஸ்தகம் 38வது அதிகாரம் அதனுடைய
16வது வசனம். பூமி முத்திரை 1 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக நிறைய பேசிட்டு 16வது வசனத்துல என்ன சொல்லுகிறார்? நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினது உண்ட. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு இது சொல்லப்பட்டது என்ன? அவர் ஜலத்தின் மேல். இங்க யோபு ஒரு வழியில் ஒரு பெரிய ஆழத்தின் அனுபவத்தில் அவன் துடிச்சிட்டு இருக்கும் போது கர்த்தர் பேசுகிறார், நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினது உண்டோ? என்னதுன்னு அர்த்தம்? அந்த 2 வசனத்தையும் சேர்த்து வச்சு சொல்லுகிறேன். ஆதியாகமம் 1:2, யோபு 38:16. என் ஆண்டவருக்கு என் பிரச்சனை மேலோட்டமாக மாத்திரமல்ல, என் பிரச்சனையின் ஆழத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். இது எங்கிருந்து ஆரம்பித்தது, என்ன செஞ்சா இதுக்கு முடிவு கட்ட முடியும் என்பதை அறிந்திருக்கிறவர் என் ஆண்டவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எனவேதான் மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் யாத்திராகமம் 3:7, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை ஆமென் கேட்கவே. கூக்குரல் போட்டா கேட்கும், கூக்குரல் போடுறாங்க. கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? ஆளோட்டிகள். அப்ப எதனால இவன் கூக்குரல் இடுகிறான்? அவர் ஆழத்தில் உலாவுகிறவர், அவர் ஜலத்தின் மேல் அசைவாடுகிறவர் மாத்திரமல்ல, அவர் ஆழத்திலும் உலாவுகிற தேவன். சிம்பிளா சொல்லணும், என்னுடைய A to Z தெரியும். அவர் என் நோயை குணமாக்குகிறவர் மாத்திரமல்ல, அந்த நோய்க்கான காரணத்தையும் சரி செய்கிறவர். எனவேதான் திமிர்வாத காரனை சுமந்து கொண்டு வரும்போது ஆமென் உன் வியாதி உன்னை விட்டு விலகுவதாக என்று சொல்வதற்கு பதிலாக உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். எல்லாரும் நோய் குணமாகன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நோய் எதனால வந்தது என்று கர்த்தர் பார்க்கிறார். காரணம், அவர் ஆழத்தில் உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். ஏன் பிரச்சனை, ஏன் வலி? இந்த உலகத்துக்கு என்னை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு மேலோட்டமா மட்டும்தான் தெரியும். ஆமா, நான் அழுதால் மட்டும்தான் எனக்கு வலி இருக்குன்னு மற்றவர்களுக்கு தெரியும். ஆனால் என்னுடைய அந்தரங்கத்தையும் என் வாழ்க்கையின் ஆழத்தையும் அறிந்திருக்கிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். ஏசாயா 30வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்திலே ஆமென் 12, 13 வசனங்களிலே எரேமியா 30வது அதிகாரம் 12, 13 வசனங்களிலே கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. உனக்கு புண்ணு இருக்கு, உனக்கு காயம் இருக்கு, இப்படி மேலோட்டமா பார்க்கிறவங்க சொல்லுவாங்க. ஆனா அந்த புண் எப்படிப்பட்டதா இருக்குது? அது ஆறாததா இருக்கிறது. அந்த காயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? கொடிதா இருக்கிறது. இன்க்யூரபிள், ஆறாததா இருக்கிறது. இது எப்படி ஆண்டவர் உங்களுக்கு தெரியும்? ஆழத்தில் உலாவுகிறவர். எனக்கு தெரியாது. என் பிரச்சனை எப்படி போயிட்டு இருக்கு? ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய அந்த கடைசி ஆழம் இருக்குல்ல, அங்க நான் உலாவிட்டு வந்துட்டேன். ஹல்லேலூயா. என்னுடைய ஆயுளில், என்னுடைய வாழ்நாளில் நான் ஒருவேளை சந்தித்து கொண்டிருக்கலாம், சந்திக்க போகலாம். நான் சந்திக்கிற பெரிய பிரச்சனை எது, நான் பார்க்க போகிற பெரிய ஆழம் எது என்று எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒண்ணு தெரியும், என்னை அழைத்தவர் என்னுடைய ஆழங்களிலும் அவர் உலாவி இருக்கிறார். எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும், எப்படி கொண்டு போகணும்னு அவருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. அடுத்த வசனம், உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை. ஆழத்தை அறிந்தவருக்கு தாங்க தெரியும். சூழ்ந்து இருக்கிறவங்க காயப்படுத்துவாங்களே தவிர காயத்தை கட்ட மாட்டாங்க. மேலோட்டமாய் பார்க்கிறவர் அல்ல சகோதரி உன் ஆண்டவர். ஏதோ நீ ஃப்ரைடே வரும்போது, சண்டே வரும்போது பார்த்துட்டு பாய் சொல்லுகிறவர் அல்ல அவர். உன்னுடைய ஆழங்களில் உலாவுகிறவர். உன் பிரச்சனை என்ன, உனக்கு இன்னும் பிரச்சனை வந்தா யார் நிற்பாங்க, யார் வரும், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மேலோட்டமாய் பார்க்கிறவர் அல்ல. அப்படி பார்த்துட்டு கூட்டத்தில் வந்தா எல்லாரும் நல்லா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இப்படி சொல்லி அனுப்புகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. என்னை தொட்டது யார்? அத்தனை கூட்டங்கள் நடுவில் கேட்கிறார். என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. ஆமென் ஆண்டவரே. வேற எத்தனை பேர் தொட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு இப்பொழுது தேவை அல்ல. இந்த கூட்டத்தின் நடுவில் தேவையுள்ள ஒருவள் இருக்கிறாள். 12 வருடம் பாடுபட்ட ஒருவள் இருக்கிறாள். யாரது? கர்த்தர் நிற்கிறாரு. ஆழங்களில் உலாவுகிற கர்த்தரவர். திரளான ஜனங்கள் இயேசுவை சூழ்ந்து வரும்போது காட்டத்தி மரத்துக்கு கீழே நின்று கண்ணாந்து சகைவை பார்க்கிறார். ஆழத்தை அறிந்திருக்கிறார். அவனுக்கு இப்போ தேவை என்ன? என் ஆண்டவர் யார் தெரியுமா? பரிகாரி. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு என் பரிகாரி, இன்ப என் பரிகாரி. ஹல்லேலூயா. என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப இயேசு என் பரிகாரி. ஆமென். உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை. உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. ஏன்னா ஆழத்தை பார்த்துட்டார். இங்க பாருமா, இப்ப மேலோட்டமா நிறைய பூச்சி போடுறாங்க. ஒன்னும் செய்யாது, 2 நாள்ல சரியாயிரும், 3 நாள்ல சரியாயிரும். இல்ல, உனக்கு ஔஷதம் இல்ல. இப்படி எத்தனை 2 நாளை பார்த்துட்டோம். இந்த மாதத்தில் உங்களுக்கு எத்தனை மாதத்தை பார்த்தாச்சு. இந்த 2023 உங்களுக்கு ஆண்டவர் ஆழத்தை பார்த்துட்டு வந்து சொல்றாரு, உன் பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனை தெரியுமா? உன்னை சொஸ்தப்படுத்தும்படி. ஏன் நிறைய பேர் உனக்கு நீ ஃபோன் பண்ணி ஃபோன் எடுக்கல தெரியுமா? அவங்க கிட்ட மெடிசின் இல்லை. அது அவங்க மிஸ்டேக்கு இல்லை. நம்ம தேவைக்கு ஃபோன் பண்ணும்போது ஏன் அவங்க ஃபோன் எடுக்கல? அவங்க கிட்ட ஔஷதங்கள் இல்லை, அதனால ஃபோன் எடுக்கல. ஒரு கடையில் பிஸ்னஸ் நடக்குது, எல்லா பொருளும் சேல் ஆயிட்டுன்னு வைங்களேன். அடுத்து கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு வரும்போது அவங்க என்ன செய்வாங்க? கடையை க்ளோஸ் பண்ணுவாங்க. என்னங்க நீங்கள் நைட்டு 10 மணிக்கு தானே க்ளோஸ் பண்ணீங்க? இல்லை, 7 மணிக்கு எங்களுக்கு ஸ்டாக் எல்லாம் தீர்ந்துட்டு. நீ வரவங்கள்ட்ட அப்போ என்ன தான் சொல்ல முடியும்? இல்லை. அப்படி இல்லைன்னு சொல்கிற செய்தியை அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க? கடையை க்ளோஸ் பண்ணுறாங்க. அநேகர் ஃபோன் எடுக்காததுக்கு ரீசன் என்ன? உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் கூப்பிட்டு அநேகர் அட்டன் பண்ணாததுக்கு ரீசன் என்ன? அவங்க கிட்ட மெடிசின் இல்லை. ஆனால் ஆழத்தை அறிந்தவர் சொல்றார், இங்க பாரு, உன் காயம் ஆறாத காயம், உன் புண் ஆறாத பொண்ணு, உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை. காரணம், உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்கள் இல்லை. அதனால எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க? 17வது வசனத்துல, உன்னை விசாரிப்பாரற்ற இவனுக்குன்னு இவளுக்குன்னு யாரும் இல்லைன்னு சொல்றாங்க. உன் வாழ்க்கையை மேலோட்டமா பார்த்து நிறைய பேர் இப்படி எழுதிட்டாங்க. தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியா நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்வின் ஆழங்களில் உலாவுகிற ஒரு கர்த்தர் உண்டு. எனக்கென்று யாரும் இல்லாமல் போனாலும் என்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்கள் என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் கையில் இல்லாமல் போனாலும் என்னை அழைத்தவரால் எனக்கு ஆறுதலையும் ஆரோக்கியத்தையும் தர முடியும். நல்ல 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 பார்த்தீங்கன்னா தெரியும். பொதுவாகவே ஆமென், இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்கல்ல, அது எதுக்கு? ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றது ஆரோக்கியம் வரவா, ஆறுதல் வரவா? ஆறுதல். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதெல்லாம் எதுக்கு? ஆறுதல், ஆற்றுறது. ஆமென். இப்படிதான் எல்லாரும் பண்ணுவாங்க. முதல்ல ஆற்றுறாங்க, அதுக்கப்புறம் தான் ஆரோக்கியம். ஆனா ஆண்டவர் பாருங்க, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி காயங்களை. பல நேரத்தில் அவர் மேலே மருந்து போடுவார்னு பார்த்தா உள்ள போட்டுட்டு இருக்கிறார். நான் சொல்றது இவங்க நல்ல கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். வெளியே மாற்றத்தை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஆமாம், அவர் உள்ள போட்டுட்டே இருக்கிறார். என் ஜனத்தின் அடிக்காயத்தை நான் குணமாக்கும் நாளில், என் ஜனத்தின் அடிக்காயத்தை ராபா கால
ஆமென், ஆமென். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கும் மேலான, அது எங்க வெளியா உள்ளயா? உள்ள உள்ள உள்ள. வெளியே இப்ப சாதாரணமா தான் இருக்கும், வெளியே அப்படிதான் இருக்கும். ஆனா ஒரு நாள் இது வெளியே வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மரத்தை பார்த்து சபிப்பார். ஒரு மரத்தை பார்த்து சபிப்பார். சீஷர்கள் அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது என்ன ஆகும் அந்த மரம்? எவ்வளவு நேரத்தில்? 24 hours. ஓகே. ஆனால் மத்தேயு சுவிசேஷத்தில் நான் அது ரெஃபரன்ஸ், நான் அந்த செய்தியில் எடுக்காதனால எனக்கு சரியாக ரெஃபரன்ஸ் தெரியல. நீங்கள் வீட்டில் போய் பார்த்துக்கோங்க. மத்தேயு சுவிசேஷத்தில் அவர் சபிக்கும் போது உடனே பட்டு போயிட்டு இருக்கும். ஆமாம். ஆனால் இன்னொரு சுவிசேஷத்தில் இருக்கும் அடுத்த நாள். மத்தேயு சுவிசேஷத்தில், மார்க் சுவிசேஷத்தில் தெரியல. இந்த சமூகம் 2-3 இடத்துல எழுதப்பட்டிருக்கும். ஒரு சுவிசேஷத்தில் இருக்கும் அடுத்த நாள் அது பட்டு போயிட்டு. மத்தேயுவில் இருக்கும் உடனே. அப்போ கேட்கல, அப்போ பைபிளில் என்ன மாறி இருக்க? இல்லை, அவர் சொன்ன உடனே என்ன ஆயிட்டு? பட்டு போயிட்டு. எங்கேருந்து பட்டு வந்துச்சு தெரியுமா? வேர்ல இருந்து. ஆனால் என்னைக்கு தெரிஞ்சு தெரியுமா? மறுநாள் தெரிஞ்சுது. ஒரு பட்டு போக பண்ற காரியத்தை அவர் வேற படிப்பார்னா என் பிரச்சனையை குணமாக்க அவருக்கு தெரியும். இன்னைக்கு வெளியே தெரியாது, இன்னைக்கு வெளியே தெரியாது, ஆனா நாளைக்கு தெரியும். நாளைக்கு தெரிய வரும். எப்படி சொல்றீங்க? என் ஆழத்தில் உலாவுகிற கர்த்தர் அவர், என் ஆழத்தில் உலாவுகிற கர்த்தர் அவர். ஆமென் சொல்லுங்க, நல்ல சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சங்கீதம் 68:23 இப்படி கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஜனத்தை சமுத்திரத்தின் ஆழங்களில் இருந்தும் ஆமென் திரும்ப அழைத்து வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சமுத்திரத்தின் ஆழங்களில் இருந்தும் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆழத்துல போனா தெரியாதுங்க. வலை போட்டாலும் மாட்டாது, தூண்டில் போட்டாலும் அகப்படாது. மீன் பிடிக்கிறவங்க அந்த மீனை மேலே வர பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதை செய்வாங்க. ஆழத்துக்கு போனா காணல. சில 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட சாங் ஷூட்டுக்காக போயிருக்கிறோம். இந்த எழுந்தருளும் சாங் ஷூட்டுக்கு. அப்போ வந்து அந்த ட்ரோன் கேமரா வச்சு அப்படியே அந்த பீச் ஏரியாவில் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. அப்படி எடுத்துகிட்டு இருக்கும்போது நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறோம். அது அப்படியே போயிட்டு அப்படி பீச் அழகாக அந்த ஷாட் வந்துட்டே இருக்கு. வந்துட்டே இருக்கும்போது கடலுக்கு மேலே கொஞ்சம் உள்ளே போனதும் அதுக்கு என்ன ஆச்சோ தெரில, பாய் சொல்லிட்டு சமக்குன்னு உள்ளே போயிட்டு என் கூட வந்து ஒரு தம்பி கடலுக்குள்ளே போகிறாங்க. அலடே வந்துரு வேண்டாம். அவ கொஞ்ச நேரத்தில் எங்கே விழுந்து? இங்கே தான் விழுந்து. அடுத்து இதில் தான் விழுந்துருக்குமோ? இதில் விழுந்துச்சு. உடனே அங்கே உள்ள ஒருத்தங்களுக்கு, அந்த ஏரியாவில் உள்ள ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணி இப்படி ட்ரோன் கேமரா உள்ளே விழுந்துட்டு, அவர் எந்த இடத்துல? இந்த இடத்துல. ஒன்றும் இல்லை அது கிடைக்காது, வச்சுருங்க அப்படின்ட்டார். ஒன்றும் இல்லைன்னு சொன்னது நாங்கள் எடுத்து தரோம். ஒன்றும் இல்லை அங்கே போனால் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஆமாம். இத்தனைக்கு அது ஆழம் கிடையாது. கரையிலிருந்து ஒரு 10 அடி, ஒரு 20 அடி அவ்வளோதான். அந்த இடத்துல விழுந்துட்டு கிடைக்கல, அவ்வளோதான், போச்சு. ஆமாம். ஆனால் கர்த்தர் சொல்றார், என்னுடைய ஜனத்தை சமுத்திரத்தின் ஆழங்களிலிருந்து, சமுத்திரத்தின் ஆழங்களிலிருந்து திரும்ப 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 திரும்ப. எனக்கு ஒரு தேவன் உண்டு, என் ஆழங்களை அறிகிறவர். அவரால் என்ன திரும்ப திரும்ப இந்த ஆழத்திலிருந்து கொண்டு வர முடியும். அல்லேலூயா. நீரன் சொந்தம், நீரன் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியும் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. அவன் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம். ஹல்லேலூயா. நீரன் சொந்தம், நீரன் பக்கம், துன்ப நேரங்களில். கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆழியின் ஆழங்களில்
ஆனந்தம் நீர் எனக்கு. சூரை செடியின் கீழிலும் சமூகம் தேற்றுமே. நீரன் சொந்தம் நீரன் பக்கம் துன்ப வேளைகளில். ஹல்லேலூயா. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி வேற பிடிக்கிறார் உள்ள என் ஜனத்தின் அடிக்காயத்தை. எரேமியா 30:26 இருக்கிற என் ஜனத்தின் அடிக்காயத்தை நான் குணமாக்கும் நாளிலே. சில முறிவுகள் என்பது ஆழத்துல அதை கண்டுபிடிக்கிற மெஷினை மனுஷன் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. அதை அறிந்து, அதனாலதான் எல்லாமே நார்மல், ஆளு மட்டும் அப்நார்மல். ஸ்கேன் பண்ணி பார்த்தா நார்மல், எல்லாமே நார்மல், ஆனாலும் ஆளு அதே. உடனே பார்ப்பாங்க, சரி இருக்கிற மெடிசின்லாம் இதை செக் பண்ணி பாருங்க, இதை போட்டு பாருங்க, அதை போட்டு பாருங்க, இந்த டேப்லெட்டை போட்டு பாருங்க, குறைஞ்சிரும். அடுத்த நாள் வந்து பார்த்து குறைஞ்சுதான், ஆமா டேப்லெட் எல்லாம் குறைஞ்சிட்டு, வலி இன்னும் குறையவே இல்லை. ஆமாம். ஏன்னா அந்த ஆழத்தில் ஏற்பட்ட முறிவை அறிந்து கொள்ளத்தக்க வல்லமை எந்த மனுஷங்கிட்டையும் கிடையாது. ஹல்லேலூயா. தனக்கு தினம் திராட்சரசம் பரிமாறுகிற நெகேமியாவுக்கு உள்ளே இருக்கிற துக்கத்தையே அந்த ராஜா, அது அர்த்தசஷ்ட ராஜா, அர்த்தசஷ்ட ராஜாவால கண்டுபிடிக்க முடியுமானா, டெய்லி அவர் சமூகத்தில் ஆராதிக்க வருகிற, அவரை துதிக்க வருகிற, அவரை தொழுது கொள்ள வருகிற அன்பு சகோதரா சகோதரி, உன் வேதனை, உன் கண்ணீர், உன் பாரம், உன் காயம் அவர் அறியாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா. பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலன் தருவேன் என்றீர். பலவீன நேரம் ஆமென் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்தில் பலன் தருவேன். கைகளை உயர்த்தி, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, க்ளோரி விலகாமல் துணை நின்று காப்பவரே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று. ஒரே சத்தமாய் சொல்லுங்க, நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதுமே, நீர் போதும் என் வாழ்வில். ஏசையா நீர் போதும் என் வாழ்வில். எனவேதான், அதாவது உள்ள போயிட்டோம், இனி அவ்வளவுதான், இனி எழும்பி வர முடியாதுன்னு சொல்லி நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. 141வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார், 7-8 வசனங்கள். பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராய் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி. கண்கள், இந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? தாவீது தன்னுடைய நிலைமையை சொல்றான். ஒரு மரத்தை வெட்டி பிளந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை மரமா பார்க்க மாட்டாங்க, அது விறகா மட்டும்தான் பார்ப்பாங்க. 7வது வசனத்தை ஒரு விஷயம் கூட, பூமியின் மேல் ஒருவன் ஒரு மரத்தை வெட்டி பிளந்துட்டா அதுக்கப்புறம் அது மரம்னு சொல்ல மாட்டாங்க, அது விறகு. ஆண்டவரே, அதே போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு, நான் வாசிக்கிறேன், பாதாள வாய்க்கு நேராக
இனி என் நிலைமையை பார்த்து பாடி எப்ப எடுக்க போறீங்கன்னு தான் கேட்பாங்களே தவிர, ஆமென், அப்படிப்பட்ட நிலையில தாவீது சொல்லுகிறார், ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. ஆமென், ஆமென். ஏன் தாவீதே இன்னும் நம்புறீங்க? என் ஆழத்தை அறிந்திருக்கிறவர், என் ஆழத்தை இந்த பகல் வேளையில் ஆமென் எத்தனை பேர் நம்பி சொல்றீங்க? ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிற அனுபவத்தில் தான் என் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது உண்மைதான். ஆனால் அவர் என்னை அவருடைய ஜனமாக்கி இருக்கிறார். இந்த ஆழத்திலிருந்து என்னை அழைத்து கொண்டு வருவார். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போலதான் ஆமென் ஹல்லேலூயா வாழ்க்கை காணப்பட்டாலும் இந்த ஆழத்திலிருந்து நான் நம்பி இருக்கிறவர், நான் சார்ந்திருக்கிறவர் என்னை திரும்ப கொண்டு வருவார், என்னை மீண்டும் கொண்டு வருவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இந்த நாளிலே எத்தனை பேரை நோக்கி இந்த வார்த்தை வருதுன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்றீங்கன்னு தெரியல. ஆமென். சில உள்ளங்களோடு கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசிக்கொண்டிருப்பதை நான் என் ஆவியில உணர்ந்ததுனால தான் எனக்கு அடுத்த வார்த்தைக்கு நேரம் ஜம்ப் பண்ண முடியாம நின்றேன். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும், இருதயத்துக்கு ஏற்றவன் அல்லவா தாவீது. ஆண்டவரே, ஒரு மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எலும்புகள், ஆமென், மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள். வாழ்க்கை நாங்க பிளக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோம். ஆமென். இன்னும் சொல்லணும்னா மொத்தமா சேர்த்து எடுத்துட்டு போறது மாதிரிதான். ஒரு சரீரமா பெட்டியில வைக்கிற நிலைமையில கூட இல்லை. மொத்தமா எலும்புகள் எல்லாம் சேர்த்து வாரிட்டு. ஆமென், ஆமென். ஒரு மனிதனுடைய எலும்புகள் சிதறி இருக்கும் போது இமீடியட்டா நாசில கை வச்சு உயிர் இருக்கான்னு பார்க்காமலே சொல்லிடுவாங்க, ஆளு அவுட். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிற, ஆனாலும் என் கண்கள், ஆமென், ஆமென். இந்த தாவீதை விட்டாரா? கிருபையை கொடுத்து 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 அவன் விழுவதை பார்க்க நினைத்த அத்தனை சத்துருக்கள் விழுவதை கர்த்தர் தாவீதை பார்க்க வச்சார். என் ஜனத்தை ஆழத்திலிருந்து, ஹல்லேலூயா, என் வாழ்க்கையில் ஒரு ஆழமான அனுபவத்தில் நான் நிற்கிறேன். ஆனால் என்னை அவர் அவருடைய ஜனமாக்கி இருக்கிறார். நான் நம்பி சொல்லுவேன், உறுதியாய் சொல்லுவேன், இந்த ஆழத்தில் கர்த்தர் என்னை அதிசயங்களை காண பண்ண போகிறார். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி, ஹல்லேலூயா. ஆழத்திலே காண பண்ணுகிற அதிசயங்கள் வேதத்தில் அநேகம் சொல்லப்பட்டாலும் கடந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் பேசி பலப்படுத்தின ஒன்று ரெண்டு காரியங்களை, ஒரு சில காரியங்களை, ஆமென், நேரம் நமக்கு போய்கொண்டிருக்கிறது, ஒரு சில காரியங்களை மட்டும் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் என்னென்ன அதிசயங்களை ஆழங்களிலே காண பண்ணுவார். 138வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனம். 138:7. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்திற்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். இப்ப தாவீது நிலைமை என்பது துன்பம் என்கிற சமுத்திரத்தின் ஆழத்தில், அதான் நடுவில். ஒரு சமுத்திரமானாலும் அதன் ஆழம் என்று அறியப்படுகிறது அதனுடைய நடுப்பகுதி. எந்த காரியமானாலும் அதன் நடுவில். அந்த பக்கம் ஒரே மாதிரி தான், பின்னாடியும் ஒரே மாதிரி தான், ரைட்லயும் ஒரே மாதிரி தான், லெஃப்ட்லயும் ஒரே மாதிரி. இது நடுவில் தாவீது சொல்லுகிறார்,
நீர் என்னை உயிர்ப்பிப்பே. இந்த இடத்துல கர்த்தர் காண பண்ணுகிற அதிசயம் என்ன தெரியுமா? அவருடைய கரம். அவருடைய கரம். அவருடைய கரம் நீட்டப்படும் போது 2 காரியங்கள் நடக்கிறது. ஒரு காரியம் என்ன? சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கரத்தை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். அப்ப கர்த்தருடைய கரம் நீட்டப்படும் போது 2 காரியங்கள் நடக்கிறது. ஒன்று, அவருடையவர்களுக்கு அனுகூலமாகவும், 2, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு, அதாவது அவருடையவர்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்களுக்கு எதிராகவும் காணப்படுகிறது. அல்லேலூயா. நமக்கு நன்றாய் தெரியும், இதே தாவீது 18வது சங்கீதத்தில் இந்த அனுபவத்தை சொல்லும் போது அவர் உயரத்திலிருந்து கை நீட்டி, 16வது வசனம், ஜல பிரவாகத்திலிருந்து அவர் உயரத்திலிருந்து கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி விட்டார். அப்ப இந்த கரம் என்ன செய்கிறது? தூக்கி விடுகிறது. யாத்திராகமம் 15:6 சத்துருக்களை இந்த கரம் என்ன செய்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. ஹல்லேலூயா. உயரத்திலிருந்து கை நீட்டி அவருடையவர்களை தூக்கி விடுகிறார், சத்துருக்களை தாக்கி விடுகிறார். கர்த்தருடைய கரம் ஒருத்தனை தூக்கி விடுது, ஒருத்தனை தாக்கி விடுகிறது. யார? பகைஞனை. அப்ப இன்னைக்கு நான் சந்திக்கிற துன்பம் என்கிற சமுத்திரத்தின் ஆழத்தில் எனக்கு என்ன தேவைப்படுகிறது தெரியுமா? நீட்டப்பட்ட கர்த்தருடைய கரம் ஆழத்தில். இப்ப நான் இந்த இடத்துல வேற யாருக்கும் கை நீட்ட முடியாது, யாருக்கும் வர முடியாது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து, ஆமென். ஒரே கரம் 2 காரியத்தை செய்கிறது. ஒரே கரம். சத்துருவுக்கு ஆழத்திலே நடப்பதெல்லாம் அதிர்ச்சியானவைகள், தேவ பிள்ளைகளுக்கு ஆழத்திலே நடப்பதெல்லாம் அதிசயமானவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்திராகமம் 15:9-12 நீங்க பாத்தீங்கன்னா, 9வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, சத்துரு என்ன சொல்லிட்டு வரோம்? தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். ஆமென். பாத்தீங்களா இந்த வார்த்தை? என்னதான் சில பாத்திருக்கீங்களா? என்னதான் தனக்கென்று எல்லாம் இருந்தாலும் இன்னொருத்தங்கள்ட்ட இருக்கிறத அபகரித்து சாப்பிட்றதுல தான் அவங்களுக்கு சந்தோஷம். இதுதான் சத்துருவினுடைய பெரிய வேலை. இன்னொருத்தங்க, பிரியமானவர்கள், இந்த வார்த்தையை சொல்லும் போது இதை அநேகர் கேட்கறதுனால தாழ்மையா சொல்றேன், அன்பா சொல்றேன். இன்னொருத்தங்களை வஞ்சித்து இன்னொருத்தங்களை அள வச்சு ஆமே நீங்க மகிழணும்னு நினைச்சிடாதீங்க. அது தலைமுறைக்கு பெரிய சாபமாயிரும். இதை மட்டும் அன்பா சொல்றேன். ஆமே. கஷ்டப்பட்டு ஜனங்களை வேலை வாங்கிட்டு அந்த ஆசீர்வாதத்தில் அவனே வச்சுக்கிட்டான். என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். என் ஆசை என்ன? அவன் கஷ்டப்படணும். என் ஆசை என்ன? அவன் நஷ்டப்படணும். என் ஆசை என்ன? அவன் அழத நான் பார்க்கணும். என் ஆசை என்ன? அவன் விழணும். இதுதான் சத்துருவினுக்குள்ள இருக்கிற ஆசை. இப்படி ஏதாவது ஆசை தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்குதா? இவன் கஷ்டப்படணும், இவன் எப்படி பண்ணால என் கண் அவனை பார்க்கணும், இவன் கஷ்டப்படணும், இவன் நஷ்டப்படணும், இவன் ஒண்ணு இல்லாம தெருவில் நிக்கணும். சிலர்லாம் ஆதங்கத்தில் பேசுறத கேட்டா இதுங்க இது சத்துருவின் ஆசைங்க, இது பார்வோனுடைய ஆசை. ஒரு தேவனுடைய ஆசை என்ன? தேவனுடைய ஆசை எதுவோ அதுதான் தேவனுடைய ஆசை. தேவனுடைய ஆசை என்ன? ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது. ஆமே. கர்த்தர் என்ன உயிரோட வச்சிருக்கார். எதுக்கு வச்சிருக்கிறார்? அவன் நஷ்டப்பட்டு எல்லாம் இழந்து தெருவில் நிற்கத நான் நீங்க பழி வாங்குறதும் பதில் செய்யறதும் கர்த்தருக்குரியது. அந்த ரோலை நம்ம எடுக்கக்கூடாது. இது பார்வனுடைய ஆசையை பார்த்தீங்களா? என் ஆசை அவர்களிடத்தில். அவன் கஷ்டப்படுறத பார்த்து ஏரோதின் மனைவி தன் மகள்கிட்ட சொல்லி கேட்க வைக்கிறான். ஏரோது சொல்றான், ஏரோதை அவள் நடனமாடி பிரியப்படுத்தினதும், நீ என்ன வேணாலும் கேளு, ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேளு, நான் உனக்கு
தருவேன். ஆசை எப்படி திருப்தியாக்குறாங்க பாருங்க. அவன்கிட்ட போறா, என்னம்மா கேட்கறதுக்கு? யோவானுடைய தலையை கேளு. ஓ யோவானுடைய தலையை கேளு. இது சத்ருவின் வேர். இன்னொருத்தனை அழ வச்சு இன்னொருத்தன் கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கிறது. இதுதான் பகைஞன். இவனுக்கு பைபிள் கொடுத்திருக்கிற பேர் என்ன? பகைஞன். அப்படி ஃப்ளோல சொல்லிட்டு ஓடக்கூடாது. ஆமே, நமக்குள்ள இந்த சுபாவங்கள் வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியும் சில வார்த்தைகள் வரும்போது ஆமேன்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஏன்னா ஆமேன் இப்போ ஆழத்துக்கு போயிடும். ஆழத்திலிருந்து வெளியே எடுக்க வைப்பதே ஆமே. ஆமே, மற்றதெல்லாம் பேசும்போது ஆமேன் மேலே கடந்து அசைவாடிட்டு இருக்கும். ஆமே, இப்படி பேசும்போது ஆமேன் எங்க போயிருது? ஆழத்தை ஆழம் கூப்பிடு. இன்னும் உள்ள பேர் இன்னும் உள்ள இல்லைன்னா இப்போ வெளியே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்ன சொல்லிட்டு வரான்? தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை அவர்களிடத்தில். அதனாலதான் பாருங்க, நிறைய பேர் பாருங்க, தங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா அவங்க முதல்ல பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்க மாட்டாங்க. இது இந்த சிஸ்டருக்கு மட்டும் தெரிஞ்சிடவே. அந்த வீட்டில் மற்றவங்க வீட்டிலாம் தீபாவளி கிறிஸ்மஸுக்கு வெடி வைப்பாங்க. ஆனால் சிலருக்கு நம்முடைய வீழ்ச்சி தெரிஞ்சிட்டுன்னா நைட்டே கடன் வாங்கியாவது வாங்கி. என் ஆசை அவர்களிடத்தில். இன்னொருத்தங்க வீழ்ச்சியில மகிழ்ந்தாங்க. அவன் ஒருத்தன் நஷ்டப்பட்டு நமக்கு லாபம் வேண்டாம். ஆண்டவர் அவர்களும் வாழ்ந்திருக்கட்டும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை ஏன் எனக்கு வேண்டியதானே கேட்க சொல்லியிருக்கணும்? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நம்ம சாப்பிடும் போது எல்லாரும் சேர்த்து வச்சா சாப்பிடுவோம் இல்லை. ஆனால் ஜோம் பண்ணும் போது எல்லாருக்கும் சேர்த்து ஜோம் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு பசிக்குது, அவங்க மட்டும் இப்படி சாப்பிடலாம் ஆண்டவரே, அவங்களுக்கு ஒரு நாள் பசியை கொடுங்க ஆண்டவரே. அப்படி இல்லை. ஆண்டவரே என்ன மாதிரி நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். இந்த நேரத்தில் எனக்கு சாப்பாடு தேவை ஆண்டவரே. அப்போ இதே மாதிரி நிறைய பேர் பசியில் இருப்பாங்கல்ல ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை. இதுதாங்க தேவராஜ்யம். தேவராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே இருக்கிறது. ஆழத்தின் அனுபவத்தில் தேவ பிள்ளைக்கு அது அதிர்ச்சியாக அல்ல, அது அதிசயமாக இருக்கும். என்ன செய்வாராம் கர்த்தர்? கரத்தை நீட்டுவா. 15:9 பகைஞன் என்ன சொல்லுகிறான்? தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். என் பட்டயத்தை உருவுவேன், என் பட்டயத்தை உருவுவேன். என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொல்லி அவன் தன் கையை நீட்டுவதற்கு முன்னே 12வது வசனம், நீர் உமது வலது கரத்தை நீட்டினீர், கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பூமி அவர்களை, அதை நான் அப்படி எழுதி வச்சேன். சத்ரு என்னெல்லாம் சொல்லிட்டு வாரான்? தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை. 6 பாயிண்ட். அவனுக்கு 6 பாயிண்ட், நமக்கு 7 பாயிண்ட். 7வது பாயிண்ட் என்ன? இங்கே பாரு, நீ கை நீட்டுறதுக்கு முன்னாடி அவர் கரத்தை நீட்டுவார். ஆமென். 12வது வசனத்தில் என்ன? பூமி அவர்களை. அதன் அர்த்தம் என்ன? சத்துரு போடுற அத்தனை திட்டத்தையும் கர்த்தர் அடக்கம் பண்ணுவார். கர்த்தர் அடக்கம் பண்ணுவார். கர்த்தர் அடக்கம் பண்ணுவார். சத்துரு ஒண்ணு அடக்கம் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா சத்துரு போடுகிற அத்தனை திட்டத்தையும் நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி, பூமி அவர்களை விழுங்கி போட்டது. மொத்தத்தில் நிறைய பிளான் போட்டு வச்சிருக்கிறான். கொடுங்கிறார், கொடுத்து மொத்தத்தில் அடக்கம் பண்ணியாச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆழத்திலே கர்த்தருடைய கரம் நீட்டப்படும். யாத்திராகமம் 15வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். பார்வோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ
சமுத்திரத்தின் நடுவே வெட்டாம் தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார். ஒரே இடத்துல ரெண்டு விதமான அனுபவங்கள். இதுதான் ஆழத்தில் உண்டாகிற அடுத்த அதிசயம். என்ன தெரியுமா? வித்தியாசம். வித்தியாசம் உண்டாகும். அதே சமுத்திரத்தின் நடுவில் பார்வோனின் சேனையும் அமிழ்ந்து போனார்கள். இஸ்ரவேலர்களோ வெட்டாந்தரையில். அதாவது வெட்டாந்தரையில்னா இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கால் கால் நனையாமல். எந்த தண்ணீர் பார்வோனின் சேனையும் மூழ்கி அமிழ்த்தி போட்டதோ அந்த தண்ணீருடைய ஒரு சொட்டு கூட இஸ்ரவேலருடைய கால் விரல் நுனில கூட படாதபடிக்கு நடக்கிறது அதே இடத்துல தான். நடக்கிறது அதே இடத்துல தான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பிரியமானவர்களே, நிறைய நிறைய செய்தி வரும். இங்க பாரு, இதே இடத்துல தான் அவங்க விழுந்தாங்க. சில இடத்துல வீடு வாடகை கேட்டுட்டு போகும்போது வந்து சொல்லுவாங்க, வீடு எப்படி சிஸ்டர்? வீடு நல்ல வீடு தான், ஆனா போன வாரம் தான் ஒருத்தங்க இங்க தூக்கு போட்டு. அதுக்கு முன்னாடி இருந்தாங்க தூக்கு எல்லாம் போடல, அப்புறம் விஷம் மட்டும் தான் குடிச்சு செத்தான். அவ்வளவுதான். நெஞ்சு பக்கு பக்கு பக்குன்னு. ஹல்லேலூயா. அதே இடத்துல அதே இடத்துல அதே இடத்துல எந்த இடத்துல மோசே தலைவனா இருக்க லாயக்கில்லைன்னு சொல்லி தள்ளினாங்களோ அதே இடத்துல அதே இடத்துல அதே இடத்துல அதே இடத்துல எந்த இடத்துல ரதத்தையும் குதிரையும் வைத்து வாழ முடியாமல் வீழ்ந்தார்களோ அதே இடத்துல அதே இடத்துல உன் பக்கத்தில் 1000 உன் வலது புறத்தில் 10000 விழுந்தாலும் அது உன்னை அணுகாதபடி காக்கிறவர். மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும். இந்த 19 அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். கர்த்தர் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல. அவன் வெள்ளம் புரண்டு பிரவாகித்து வரும்போது யாருக்குங்க திருப்ப முடியும்? மனுஷன் கட்டி வைத்த எல்லாமே காணாம போயிடும். ஒரு சுனாமி வந்ததல்லவா? இந்த மணக்குடிங்கிற இடத்துல ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு. இப்ப வேற புதுசா போட்டிருக்காங்க நினைக்கிறேன். ஆனா முந்தி ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். பியூட்டிஃபுல்லான அழகா இருக்கும் அந்த பிரிட்ஜ் பார்க்கறதுக்கு. அது உடஞ்சுது. உடஞ்சதும் பிரச்சனை இல்லை, அதுல ஒரு துண்டை அடிச்சுட்டு போச்சு. எங்க போச்சுன்னு அது போச்சா எடுத்துக்கொள்ளப்பட்டா ஒன்னும் தெரியும் இன்னைக்கு வரைக்கும். இதுதான் வெள்ளம் பிரவாகித்து வரும்போது. ஆனால் அதை திருப்புகிற ஒருத்தர் உண்டு. அவனை மேற்கொண்டேன் என்று சத்துரு சொல்லி வரும்போது அதை திருப்புகிற ஒருவர் உண்டு. தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல அவன் எத்தனை பலவீனங்கள், அவன் எத்தனை பலவீனங்கள் நமக்கு முன்னாடி மரணத்தை கொண்டு வந்து நிறுத்தினது. எத்தனை சூழ்நிலைகள் மரணத்தை கொண்டு வந்து நிறுத்தினது. எத்தனை விபத்து நடப்பது போன்ற அனுபவங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி மரணத்தை கொண்டு வந்து நிறுத்தினது. எத்தனை எத்தனை. அது நடுவில் ஒருத்தர் நின்று திருப்புறது எதுக்கு தெரியுமா? இந்த ஆழத்தில் உன்னை கொண்டு வந்தது அமிழ்ந்து போக பண்ணல்ல, அதிசயங்களை காண பண்ண. அதிசயங்களை எங்க தேவன் வந்து வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சமுத்திரம் ஒதுங்க கர்த்தர் என்ன செய்தார்? காற்றை வீச பண்ணினார். பார்வோன் மேல சமுத்திரம் வர கர்த்தர் என்ன செய்தார்? காற்றை தான் வீச பண்றார். தேவனுடைய செயல் ஒரே போல இருக்கும், ஆனா வித்தியாசம் இருக்கும். வித்தியாசம் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சமுத்திரம் ஒதுங்கிறதுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? காற்றை வீச பண்ணுகிறார். யாத்திராகமம் 14:21. பார்வோனை மூழ்கடிக்கவும் கர்த்தர் என்ன செய்கிறார்? காற்றை வீச பண்ணுகிறார். 15:10 எடுத்து வாசிக்க டைம் இல்லை. எல்லாமே கர்த்தர் செய்கிறார். ஆனா வித்தியாசம் இருக்கும். வித்தியாசம் இருக்கும். ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும், தேவன் யார் என்று கேட்கிறவர்களுக்கும் தேவனே என்று அழைக்கிறவர்களுக்கும்
கர்த்தர் செய்கிற செயல் வித்தியாசம் இருக்கும். அது இப்போ தெரியாது. 15வது அதிகாரத்துல பார்வோன் சேனையால் ஒண்ணு செய்ய முடியாமல் இஸ்ரவேலர்கள் ஆர்ப்பரிப்பார்களே, அப்பொழுது தெரியும். 14வது அதிகாரத்துல அதை புரிந்து கொள்ள முடியாது. ஆனா அடுத்த அதிகாரத்துல வந்து இதே டீம் நிக்குது. ஆமா ஆண்டவரே, அவங்களுக்கும் காட்டடிக்கிறீங்க, எனக்கும் காட்டடிக்கிறீங்க. வித்தியாசம் உண்டுப்பா, வித்தியாசம் உண்டு, வித்தியாசம் உண்டு. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவார், இங்க பாருப்பா, கோபாக்கினை பாத்திரத்தின் மேல கர்த்தர் பொறுமையா இருந்தா உனக்கு என்ன அப்படிம்பாரு. சில நேரத்துல நம்மளே ஆண்டவர் கையை பிடிச்சு, சில பிள்ளைங்க பெற்றோருடைய கையை பிடிச்சு இழுத்துட்டு போவாங்கல்ல, இழுத்துட்டு போய் அதை எடுத்து தாங்க. நம்மளே இந்த நேரம் இப்படி எல்லாம் செய்யறோம். சில நேரத்துல தாவீது கூட சில சங்கீதத்தில் சொல்றாரு, ஏன் உம்முடைய கையை முடக்கி கொண்டிருக்க, உம்முடைய மடியிலிருந்து உம்முடைய கையை எடும். நானும் மறந்துட்டேன், கையை மடியில் வச்சிருக்கேன், நானும் எங்க வச்சிருந்தேன்னு அப்படி சொல்றாரு ஆண்டவர். இல்ல, அவருடைய பொறுமை நம்மளால தாங்க முடியல. ஆண்டவரே, அவனே தொடர வச்சுட்டே இருக்கிறீங்களே ஆண்டவரே, இப்ப அதிசயத்தை பார்த்து ஆர்ப்பரிக்கவா இல்ல அவனை பார்த்து அதிர்ச்சி ஆகவா? கொஞ்சம் வெயிட் பண்ணு, உனக்கு நான் ஒரு காற்று தந்தானா, ஆமேன், அவனுக்கு ஒரு காற்று. ஆண்டவர், இது நியாயமே கிடையாது. வித்தியாசம் உண்டு. உன் வாழ்க்கையில வீச பண்ணுகிற காற்று தடைகள் எல்லாம் விலகும். சத்துரு வாழ்க்கையில வீச பண்ணுகிற காற்று தடைகள் கொண்டு வரும். ஆமென். அது மாத்திரமல்ல, யாத்திராகமம் ஹல்லேலூயா 15:8 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. நமக்கு தெரியுது, இதுக்கு முன்னாடி பேசினதுனால நான் அது ரொம்ப டீப்பா போகாம டச் பண்றேன். சமுத்திரத்தை ஒதுக்குறாரு, ஒதுக்கிட்டு என்ன பண்றாரு தெரியுமா, ஆழத்தில் இருக்கிற தண்ணீரை உறைய பண்றார். அப்படி இல்லைன்னா அவங்க இறங்கி ஏறணும். கரை லெவலுக்கு ஆழத்தையும் லெவல் பண்ணிட்டார் ஆண்டவர். என்ன காடுங்க அவரு. நம்மளாம் சமுத்திரம் ஒதுங்கிறது மட்டும்தான் பார்க்கிறோம். ஆழத்துல 6 லட்சம் புருஷர்கள், அவருடைய மனைவிகள், பிள்ளைகள், ஆடு மாடு மிருக ஜீவன்கள் அந்த ஆழத்துல இறங்கி ஏறதுக்குள்ள பார்வோன் அழிக்க வேண்டாம், அவங்களே அதுல நாங்க படுத்துறோம் ஆண்டவரே, படுத்துறங்கி. ஆனா ஆழத்துல வரும்போது தரை லெவலுக்கு ஆழத்தை கர்த்தர் சமமாக்கும்படிக்கு ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. ஆமே, என்னதுன்னு அர்த்தம்? இவங்களை எதுவுமே அவைகளுக்கு செய்ய முடியல. சத்துருக்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அதே யாத்திராகமம் 15:16 அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவற்றிருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை பிடிக்க வரும்போது அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இருந்து விலகி பின்னாக வந்து நின்றது. யாருக்கும் அசைய கூட இப்படி இருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படும் போது தடை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக அசைவற்று நிற்கிறது. ஆழத்திலே என் ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவர். ஆழத்திலே நான் பார்க்க போகிற முதல் அதிசயம் என்ன தெரியுமா? எனக்காய் நீட்டப்பட்ட கரம். நான் ஆழத்திலே நான் பார்க்க போகிற அடுத்த அதிசயம் என்ன தெரியுமா? எனக்கும் மற்றவர்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறதை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க மாத்திர கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 47வது அதிகாரம் அதனுடைய 5-6 வசனங்கள். பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாயிருந்தது. தண்ணீர் நீச்சாழமும் கடக்க முடியாது. என்னால நீ கடக்க முடியாது. 2 முறை அந்த வார்த்தை ரிப்பீட் ஆகுது. கடக்க கூடாத, கடக்க முடியாத. இந்த 2 வார்த்தையும் சொல்லுங்க. கடக்க கூடாத, கடக்க. அதன் அர்த்தம் என்ன? நீ என்ன முயற்சி எடுத்தாலும் சில இடத்தை கர்த்தர் தாண்ட விட மாட்டார். மாறாக என்ன செய்வார்னா திரும்ப நடத்துவார். ஆண்டவர் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இவ்வளவு தூரம் வந்துட்டு என்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போவீர்னு பார்த்தா திரும்ப நடத்தி வரீங்களே.
திரும்ப நடத்திட்டு வரீங்களே, அந்த இடத்துல தான் ஒரு நல்ல ஒரு காட்சி. அடுத்த வசனம், 6வது வசனம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி. இதை கண்டாயா? நமக்கு தெரியும் எசேக்கியேல் 47 நதியோரமாய் நடத்துகிறார். எசேக்கியேல் 37 எங்க கொண்டு போனார்? அங்க கர்த்தர் மனுபுத்திரனை கூப்பிட்டு என்ன கேட்டார்? இந்த எலும்புகள் இங்க என்ன கேட்கிறார்? இதை கண்டாயா? எசேக்கியேல் அங்க என்ன பார்த்தார்? அதை பார்த்து கர்த்தர் என்ன கேட்கல? இதை கண்டாயா? ஏன் அப்படி கேட்கல? ஏனென்றால் கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது அது அல்ல. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது உலர்ந்த எலும்புகள் அல்ல. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது விருட்சங்கள், நதியோர நாட்டப்பட்ட விருட்சங்கள், மாதந்தோறும் கனி கொடுக்கிற விருட்சங்கள். ஆனா சில அனுபவத்தில் கர்த்தர் நடத்துவார். இதை கண்டாயா, இதை கண்டாயா அப்படி கேட்டிருந்தா எசேக்கியேல் கேட்க மாட்டாரு. ஆனா நம்ம வாய் சும்மா இருக்காது. இதை காட்டுறதுக்கு ஆண்டவரே, விக்கிரகத்து நடுவில் இருந்து என்னை தெரிந்தெடுத்தது இதை காட்டுறதுக்கா? ஆவே ஆண்டவரே, அந்த பாரம்பரியத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தது இதை காட்டுறதுக்கா? என் குடும்பத்தில் எல்லாரும் எதிர்த்த போது நான் உமக்கண்டு என்னை அர்ப்பணித்து நீங்க என்ன கொண்டு வந்தது இதை காட்டுறதுக்கா? இல்லை, அங்க கேட்கறது இது உயிரடையுமா அப்படிங்கிறார். அந்த இடத்துல அவருடைய வேலையிலே அவனை இணைத்துக் கொள்ளுகிறார். இந்த இடத்துல அவனுக்காய் ஆயத்தம் பண்ணினதை காண வைக்கிறார். உங்க வாழ்க்கையில கடக்கக்கூடாத, கடக்க முடியாத ஒரு அனுபவத்தில் கர்த்தர் கொண்டு வருகிறார் என்றால் பார்க்கிறதுக்கு ரெடி ஆயிக்கோங்க. உங்க கண்கள் காண வேண்டியதை நம்புறவங்க மாத்திரம் ஜீசஸ் 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 மனுபுத்திரனே, இதை கண்டாயா, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். எந்தெந்த இடத்துல எல்லாம், எந்தெந்த சூழ்நிலையிலாம் என்னெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சு வந்தோமோ அதை பார்க்காம கடக்க முடியாத, கடக்க கூடாத ஒரு அனுபவத்தை பார்க்க வச்சிட்டீங்களே ஆண்டவரே. ஆமா, கூடாது முடியாது, இந்த 2 வார்த்தையை சொல்லுங்க. இதுதான் ஆழம். ஆழம் என்பது என்ன? கூடாது. ஆழம் என்பது என்ன? முடியாது. ஆழம் என்பது என்ன? கூடாது, அப்ப கூடாத நிலை, முடியாத நிலையில ஒண்ணு நடக்கணும்னா அது அதிசயமாய் தான் இருக்கணும். அந்த அதிசயத்தை செய்கிறவர், அதிசயம் என்கிற நாமத்தை உடையவர், அவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்மை நடத்தி கொண்டு போவார். மனுபுத்திரனே, இதை கண்டாயா அப்படி சொல்லி நடத்தி கொண்டு போகிறார். 7வது வசனத்துல நான் நடந்து வருகையில், now when I had returned, behold, at the bank of the river were very many trees on the one side and on the other. நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான. அப்ப இந்த வழியா தானே நடந்து வந்தார். அப்போ இவர் கண்ணில் எது மட்டும்தான் பார்த்தார்? தண்ணி கூடுறது மட்டும்தான் பார்த்தார். என்ன சொல்லணும்னா ஆழத்தை, ஆழம் கூப்பிடுகிற அனுபவம் மட்டும்தான் தெரிந்தது. ஒரு இடத்துல வரும்போது இனி கூடாது, இனி முடியாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி ஒரு நிலைமையில கர்த்தர் உங்களை கொண்டு வச்சிருக்கிறாரா? இனி முடியாது. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். Glory உம்மாலெல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். நான் ஆழத்திலே காண்கிற அதிசயம் என்ன? எனக்காய் நீட்டப்பட்ட கரம். நான் ஆழத்திலே காண்கிற அதிசயம் என்ன? மற்றவர்களுக்கும் எனக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தருடைய கிரியை.
நான் ஆழத்திலே காண்கிற அதிசயம் என்ன? என்னை எதற்காய் அழைத்தாரோ, என்ன சொல்லி அழைத்தாரோ அது என் கண் குளிர காணும்படியாக கர்த்தர் செய்கிறது. ஆமென். ஒரு வார்த்தையை சொல்லி செபிக்கிறேன். சண்டே இந்த வார்த்தை சில வாரங்களுக்கு முன்பதாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. அதையும் சொல்லி நான் செபிக்கிறேன். எசேக்கியேல் 40 அதனுடைய 4வது வசனம். அந்த புருஷன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ கண்ணார பார்த்து. என்ன வார்த்தை! ஆமா, பைபிள்ல சிலருக்கு அண்டர்லைன் பண்ற பழக்கம் இருக்கும். எனக்கு அது கிடையாது, நான் பண்ண மாட்டேன். பண்ற தப்பு கிடையாது, நல்லா பண்ணுங்க. ஆமா, நான் ஏன் பண்ணல அப்படின்னா, பைபிள் திறந்து நம்ம கண்ணுக்கு எங்க லைன் போட்டிருக்கோமோ அது மட்டும்தான் தெரியும். நம்ம அதை படிச்சுட்டு உஷாரா மடக்கி வச்சிருவோம். அன்னைக்கு அது ரேமாவா இருக்கும், அடுத்த நாளுக்கு கத்துறதுக்கு மேல இருந்து கூட பேசலாம். ஒவ்வொரு வேர்டுமே ரேமா. அதனால நான் பைபிளை என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா, லைன் போட மாட்டேன். ஆனால் அது நல்ல பழக்கம், லைன் போட்டு மார்க் பண்ணி படிக்கிறது. ஏன்னா கத்த நம்மோடு பேசுகிற வார்த்தையை எழுதுறது. அதனால லைன் போடுறவங்க அந்த லைன்ல எழுதிருங்க, கண்ணார பார்த்து. கண்ணார பார்த்துனா என்ன தெரியுமா? ஆமே, கண்ணார பார்த்துனா, அதாவது சில காரியத்தை காண்பதற்காக நம்ம ஏங்கி ஏங்கி ஒரு வலி இருக்கும். நான் பார்த்து பார்த்து அந்த வலி போகும். 10 மாசம் கற்பத்தில் சுமக்கிற குழந்தையை சுமக்கிற தாய் அந்த 10 மாத வேதனை எப்படி மறப்பாங்க தெரியுமா? அந்த பிள்ளைய பார்த்து பார்த்து கண் ஆற கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை. சிலரை பார்த்தா கண்ணு வலிக்கும். ஆமே, அது வந்து கண்ணு வலின்னு சொல்லிட்டு வருவாங்க தெரியுமா? ஆமே, ஆண்டவர் என் வாழ்க்கையில நான் பார்த்ததெல்லாம் என் கண்ணுக்கு காயத்தை கொடுத்தது, காயத்தை கொடுத்தது. ஆண்டவர் சொல்றார், நீ கண்ணார பார்த்து காதார கேட்டு நான் உனக்கு காண்பிப்பது எல்லாவற்றின் மேலும் உன் மனதை. அடுத்த வார்த்தையை பாருங்க, நான் உனக்கு அவைகளை காண்பிக்கும்படி நீ இங்கே கொண்டு வரப்பட்டார். மனுபுத்திரனே, ஆண்டவரே, என்னை ஆண்டவரை இந்த ஆழத்துல கொண்டு வந்தீங்க. என்னால முடியாது கூடாதுங்கிற நிலையில கொண்டு வந்து நிறுத்தவா இல்லை, நான் உனக்கு காண்பிக்கும்படி. எதை ஆண்டவரே காட்ட போறீங்க? மனுபுத்திரனே, இதை கண்டாயா? பிரியமானவர்களே, நல்ல பாலை வனத்துல நீங்க டிராவல் பண்ணிட்டு அப்படியே விருட்சங்கள் நிறைந்த அப்படி ஒரு காட்டு பகுதிக்குள்ள டிராவல் பண்ணும்போது நம்ம கண்ணுக்கு ஒரு குளிர் கிடைக்கும் தெரியுமா? அந்த மரங்கள், செடிகள். ஹல்லேலூயா. இதுவரை பார்த்ததெல்லாம் உலர்ந்த இளம்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. என்னை நடத்துகிறது கர்த்தரானா? கண் ஆற என்னை காண்பிக்க வேண்டியவைகளை காண்பித்து தருவார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஆழத்தில் அவருடைய அதிசயத்தை நான் பார்க்க போறேன். வலது கரத்தை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, ஆழத்திலே கர்த்தருடைய அதிசயங்களை நான் பார்க்க போகிறேன். கர்த்தர் அதை எனக்கு காண்பிக்க போகிறார். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நிற்கலாமா? அப்படி எழுந்து நிற்கலாமா? தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க. நீங்க பாடுங்க, ஆமென். எனக்காக என் தேவன் நீர் இருக்க எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உங்க கைகள்
ஹல்லேலூயா. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக. ஆமென். நான் அவருடைய ஜனம், என்னை ஆழத்திலிருந்து கொண்டு வருவார், அதிசயங்களை காண பண்ணுவார். ஹல்லேலூயா. தீனதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். எனக்கான யாவும். அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? உங்க கைகள் பிள்ளைகளை அதிசயங்களை காண பண்ணுங்கப்பா. அதிசயங்களை காண பண்ணுங்க ஆண்டவரே. அதிசயங்களை கிருபையாய் காண பண்ணுவீராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். உம்மா ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை விரித்து உயர்த்தி, என்னே சுராஜா, என்னே சுராஜா, உம் கிருபை தந்தாலே போதும். ஆமென். ஆமென். உம் கிருபை அலை மோதும் வாழ்வில், அலை மோதும் வாழ்வில் உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் இந்த ஒரு சரணத்தை பாடுங்க. கடல் என்னும் வாழ்வில், கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் ஆமென். கடல் என்னும் வாழ்வில் சுக்கான் பிடித்து கடலினை கண்டித்த கடலினை கத்தனிதல்லவோ கடவாத எல்லையை என் வாழ்வில். ஆமென். ஜீசஸ் கடவாத எல்லையை. ரெண்டு கைகளை விரித்து கேட்போம். என்னே சாரோரின் ரோஜா, கிருபை தந்து நடத்துங்கப்பா. என்னால கூடாது, என்னால முடியாது என்பது உமக்கு தெரியும். அதிசயங்களை செய்கிறவரே, கண்ணார காண பண்ணுகிறவரே, இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் உம் கிருபை. ஆமென். ஒரு விஷயம், அப்படியே வலது கரத்தை உயர்த்தி ஒரு 2 நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. இடது கரத்தை இருதயத்தில் வைத்து அது சொல்லுகிறார் அல்லவா, மரத்தை வெட்டி போட்டது போல எங்க எலும்புகள் பாதாள வாய்க்கு சமீபமா இருக்கிறது. சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. ஆனாலும் கர்த்தராகிய ஆண்டவரே, என் கண்கள் உண்மைதான் நோக்கி இருக்கிறது. ஆண்டவரே, எனக்குள்ள நம்பிக்கை இல்லைனாலும் நான் உங்களை தான் பார்த்துட்டு இருப்பேன்ப்பா. நம்பிக்கை இல்லைனாலும் நான் உங்களை தான் பார்த்துட்டு இருப்பேன்ப்பா. காரணம் உங்களுக்கே தெரியும், எனக்கு உங்களை தவிர வேற யாருமே கிடையாது. உங்களை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லை. அப்பா, ஆழத்தில் அதிசயங்களை காண பண்ணுகிறவரே, நான் இருக்கிற ஆழத்தின் அனுபவம் உமக்கு தெரியும். விரும்பி கேட்கிறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லி கேளுங்க. என்னை நீர் உம்முடைய ஜனமாக்கி இருக்கிறீரே,
உம்முடைய மகனாய் உம்முடைய மகளாய் மாற்றி இருக்கிறீரே. இந்த ஆழத்திலே உம்முடைய அதிசயத்தை காண பண்ணுங்க. எனக்காய் நீட்டப்பட்ட கரத்தை பார்க்க வைங்க. ஆண்டவர் நீர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவதை காண பண்ணுங்க. மனுபுத்திரனை இதை கண்டாயா என்று விருட்சங்களை காண பண்ணினவரே, என் குடும்பம் செழித்தோங்க செய்வதை, என் பிள்ளைங்க நதியோர நாட்டப்பட்ட விருட்சமாய் இருப்பதை காண பண்ணுவீராக, காண பண்ணுவீராக. என்னால் அது முடியாதப்பா, என்னால் அது கூடாதப்பா. ஆனால் நீர் எல்லாம் செய்ய வல்லவர். நீர் ஜலத்தின் மேல் அசைவாடுகிறவர் மாத்திரமல்ல, சமுத்திரத்தின் ஆழத்தில் உலாவுகிறவராகவும் இருக்கிறீர். உம்முடைய உமக்கு மறைவானது எதுவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. முழுவதும் ஆட்கொள்ளோ அதிசயங்களை காணப்படும். 2 கைகளை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என் வாழ்க்கையில் இனி ஒரு அதிசயம் நடந்தாதான்ப்பா எங்களுக்கு வாழ்க்கை, இந்த விஷயத்தில் ஒரு அதிசயம் நடந்தால்தான் உண்டு. எந்த ஒரு காரியம் உங்களுக்கு முன்பாய் சவாலாக இருக்கிறது, ஆண்டவரிடத்தில் இப்பொழுது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஓ ஜீசஸ், இந்த காரியத்தில் இனி ஒரு அதிசயம் நடந்தால் தான் உண்டு. உம்முடைய நாமம் அதிசயமானவர், உம்முடைய நாமம் அதிசயமானவர், உம்முடைய நாமம் அதிசயமானவர். ஜீசஸ், இந்த நேரத்தில் உண்மையாய் செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக உங்க பாதத்தை பிடிக்கிறேன். அதிசயங்களை காண பண்ணுகிறவரே, அதிசயத்தை அல்ல அதிசயங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. கண்ணார காண பண்ணுகிறவரே, இவைகளை காண்பிக்கும்படிக்கு நீ இங்கே கொண்டு வரப்பட்டாய். காண பண்ணுங்க, கண்டு கலிகூற பண்ணுங்க, கலிகூற பண்ணுங்க. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. ஓ திறக்கப்படுவதாக, எப்பதா என்றே திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. ஊற்றுக்கண் திறக்கப்படுவதாக, கண்கள் திறக்கப்படுவதாக, வாசல்கள் திறக்கப்படுவதாக, கற்பம் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. ஓ வானத்தின் பலகணிகள் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு தடையாய் நிற்கிற எல்லா கட்டுகள், எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்திலே உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. ஜீசஸ், ஜீசஸ், பிளஸ் பண்ணுங்கப்பா, பிளஸ் பண்ணுங்கப்பா. நீர் எங்களுக்காக யாவையும் செய்கிறவர், நீர் எங்களுக்காக யாவையும் செய்கிற தேவர். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. ஆமென். எனக்காக glory செய்து முடிப்பவரே. சொல்லுங்க, என் பாரங்கள், என் பாரங்கள். ஆமென். என் சுமைகள், என் சுமைகள் உம் பாதத்தில், உம் பாதத்தில் இறக்கி வச்சிட்டேன்பா, இறக்கி வச்சிட்டேன்பா. ஏசையா ஆமென். என் முன்னே கைகளை சேர்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த ஆழத்தில் அதிசயத்தை காண போகிறீர்கள். அவருக்கு தெரியும் சகோதரா உன் வலி, அவருக்கு தெரியும் சகோதரி உன் வலி. அவர் நம் வழியை மாத்திரமல்ல, நம் வலியையும் அறிந்திருக்கிறார். நம் வழியை மாத்திரமல்ல, நம் வலியையும் அறிந்திருக்கிறார். அவர் ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவார். உன்னை தள்ளுண்டவள் என்று சொல்லி பெயரிட்டு இருக்கிறாங்களா? விசாரி பாராட்டவள் என்று சொல்லி இருக்கிறாங்களா? உன்னை விசாரிக்கிற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஆமென், 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 ஆமென்.